நேயர்களே, திமுக கூட்டணியில் திருமாவளவனுக்கும் பிரேமலதாவுக்கும் என்ன பிரச்சனை, என்ன மோதல்? தமிழ்நாட்டு அரசியலில் சாதியினுடைய உச்சபட்ச ஆணவம் இதில் வெளிப்படுதா? திருமாவளவனை ஏன் மதிக்கலை பிரேமலதா? அதற்கு அவர் சொல்கிற விளக்கம் என்ன? திருமாவளவன் சொல்கிற விளக்கம் என்ன? தொண்டர்களிடையே ஏன் இந்த முரண்? இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். தலைவர்களுக்குள் இணக்கம் ஏற்படலாம், ஆனால் தொண்டர்களுக்கிடையே அந்த இணக்கம் வருவது ரொம்ப முக்கியம். விருத்தாச்சலத்தை பொறுத்தவரை ஏராளமான தலித் சமூக மக்கள் இருக்கிறார். அதே போன்று வன்னியர் சமூக மக்களும் இருக்கிறார்கள். உழைக்கும் வர்க்கங்கள், கூலி தொழிலாளிகள் தான். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதை வீழ்த்தியது அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திருப்பி சொல்ல போனால் பெரியாரிசம், திராவிடேசம் பேசுகிற கட்சிகள் கூட தங்கள் சாதி பலமில்லாத இடத்தில், தங்கள் வேட்பாளருக்கு பலமில்லாத இடத்தில் நிறுத்துவதற்கு யோசிக்கிற காலத்தில் 2006 பாமகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட வட தமிழ்நாட்டில் நின்று வெற்றி பெற்று காட்டிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். அவரை பொறுத்தவரை அவருடைய வாழ்நாளில் எல்லோருக்குமானவராக இருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டால் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகம் உண்டு. எல்லா சமூக மக்களோடும் இணக்கம் காட்டக்கூடிய ஒருவர் தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பின்பு அந்த கட்சி பெரும் தொய்வாக அடைந்து விட்டது. 0.5% கீழே போன கட்சி இப்போது தெலுங்கு வாக்குகளை ஒன்றிணைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவரை உச்சபட்ச தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் பொருளாதார வசதிகள், பெரிய அளவிலே ராஜ்யசபா சீட்டு, பெரிய அளவிலே 10 இடங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான முணுமுணுப்பு இருக்கத்தான் செய்யும். பல 10 ஆண்டுகளாக உங்களோடு பயணிக்கிறோம். நேற்று வந்த அவர்களுக்கு, அதுவும் வாக்கு சதவீதம் பெரிதாக இல்லாத ஒரு கட்சிக்கு 10 இடங்களை கொடுத்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்ற முரண்கள் இருக்கத்தானே செய்யும். வாக்கு அரசியல் என்பதே வெற்றிக்கானதான். அரசியல் என்பதே வெற்றி தான் பேசும். இதையெல்லாம் சமாளித்தும் கூட காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சிக்கும் திருமாவளவன் இவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு இணக்கம் ஏற்பட்டாலும் மனதளவில் அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு தான். அதையெல்லாம் சமாளித்தும் விருத்தாச்சலத்தில் பிரச்சாரத்துக்கு மேற்கொள்கிற போது மேடையில் இருந்தவர் திருமாவளவன் ஒரு வேட்பாளருடைய பெயரை அறிவிக்கிறார். அவர் ஒரு பெரிய தலைவரும் கூட. அப்படி இருக்கின்ற போது இவர்கள், இந்த அம்மா எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து, அது ஒரு மரியாதை தான். வயதில் அவரை விட குறைந்தவர், கூடியவராக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதாவை அறிமுகப்படுத்துகின்ற போது எழுந்து வணக்கம் சென்ற அதே நாயுடு சமூகத்தை சார்ந்த அந்த அம்மா திருமாவளவன் சொல்கின்ற போது ஏன் எழுந்து வணக்கம் செல்லவில்லை? இதுதான் அவர்களுடைய வேதனைக்கு காரணம். நேற்றைக்கு கூட வருகின்ற போது, எங்கள் தலைவரை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு ஒரு நியாயமான காரணங்கள் உண்டு. இதில் என்ன உங்களுக்கு குறைந்து போகிறது? அப்போ அவர்கள் வைப்பது ஒரு நியாயமான காரணம்தான். எங்களுடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பு, இளையபெருமாள் காலத்திற்கு பின்பு, அரசியல் சூழல்கள் இல்லாமல் மறைந்து போன தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித் அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அவர் கண்ணியத்தோடு வந்து எல்லாவற்றையும் மறந்து, என்ன திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் எழுந்து அது ஒரு ஃபார்மாட் தான். அது ஒரு மரியாதை. தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் இருக்கு. ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்கிற போது எழுந்து அவர்கள் வணக்கம் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். யாரையும் வணங்குவதற்கான ஒப்பான விஷயமான்னு சொல்ல முடியாது. அவர்கள் நமட்டு சிரித்து கொண்டிருந்தது அவர்களுக்கு மேடையில் ஒரு பெரிய ஷேமாக்கிவிட்டது, ஒரு அசிங்கமாகிவிட்டது, ஒரு அவமானமாக ஆகிவிட்டது. என்னடா, நம்முடைய தலைவர் விருத்தாச்சலத்தில் அவர்களுக்காக வாக்கு கேட்கிறார். முதலமைச்சர் சொல்கின்ற போது எழும்புகின்ற நம்முடைய அந்நியார் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்கின்ற போது, திருமாவளவன் சொல்கின்ற போது, சரி, இது ஒரு பூடகமாக அவர்களுக்குள் நீர் பூத்த நெருப்பு என்று சொல்வார்கள். அப்படியே உள்ளுக்குள் கனலாக இருந்தது. வெளியே தணலாக இருந்து அது சாம்பலாக மாறினாலும் உள்ளே கனல் இருந்து கொண்டு தான் இருந்தது. அது நேற்று வெடித்திருக்கிறது. எப்படி வெடித்தது?
அவர் வந்திருக்கின்ற போது இவர்களுடைய பேச்சில் அம்பேத்கருடைய சிலைக்கு நீங்கள் மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அம்பேத்கர் சிலைக்கு உள்ளத்தில் மனதோடோ இல்லையோ இந்த அம்மா போய் மாலை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு வெளியே வருகிற போது மேடையிலே இருந்து பேசினார். பேசுகின்ற போது கீழே சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த சில ஊர்கள் இருக்கிறது, விருத்தாச்சலம் அந்த பகுதியிலே சின்ன சின்ன சில கிராமங்களில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதனை பூசி மொழிகி ஒழுங்கு செய்வதற்கு முயற்சிக்கின்ற போது இந்த அம்மாவுடைய ஏற்கனவே பேட்டி, எங்களுக்குள் ஒன்றுமில்லை, நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை, போகவில்லை என்று அவர் சொன்னார். சிலர் இதை ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்றும் கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். ஊதி பெரிதாக்குவது எதிர்கட்சிகள் அல்ல, அந்த கட்சியில் திருமாவளவனை நேசிக்கக்கூடியவர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஊதி பெரிதாக்கி நீங்கள் தோல்வியடைந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு காயம், ஆண்டாண்டு காலமாக ஒரு சமூகத்தை கேவலப்படுத்தி, ஒரு சமூகத்தை இழிவடைய செய்து, ஒரு சமூகத்திற்கு பிதைப்பதற்கு பிதைக்குழிகள் இல்லை இல்லையா, முடிவெட்டுவதற்கு பார்பர் ஷாப்பில் போனால் வெட்ட மாட்டிருக்கிறான், கையிலே தோலை மடித்து துண்டை தான் தூக்கி வைந்தும் இரட்டை கோலை முறை, வயல் வரப்புகளில் தான் புணத்தை தூக்கி போக வேண்டும். அதிலே சிலர் தவறுகள் செய்வதை அவர்கள் ரவுடிகள், அவர்கள் அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள் என்றும் சில குறைகள் மக்களிடத்திலே உண்டு, நிறைகுறை இல்லாதவர்கள். ஆனால் இங்கே பேசுவது அதல்ல. ஒரு மனிதன் ஒரு பெரும் தலைவர், அவர் எழுந்து விட்டால் உங்களுக்கு என்ன சிக்கல் வந்து விட போகிறது? இதான் ஆணவத்தின் உச்சப்போக்கு. எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள், திராவிட இயக்க தலைவர்களாக இருந்தாலும் மற்ற தலைவர்களாக இருந்தாலும் இந்த மதவாத போக்கில், இந்த சாதிவாத போக்கில் அவர்களுக்கு அதிகம் உண்டு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள், நான் இந்த நேரத்தில் ஒன்றை நினைவு கூறுகிறேன், ஐயா நல்லகண்ணு அவர்கள், நான் மதிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் வாழும் பெரியாராகவே இருந்தார் ஐயா அவர்கள். அவருடைய மரணங்களெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு தான். கடும் சொல்லாத ஒரு மாமனிதர் நல்லகண்ணு, இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. கடும் சொற்களை எப்போதும் பேசாத அமைதியின் வடிவாக ஒரு சைக்கிளில் ஏறி பயணிக்கக்கூடிய இவர்களெல்லாம் நாம் இந்த மண்ணிலே பெற்றிருப்பது, இந்த காலத்தில் வாழ்ந்திருப்பது ஒரு பெரிய பெருமை தான். அப்படிப்பட்ட ஒரு 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 போராளி அவர். அது மாதிரியெல்லாம் ஒரு கண்ணியமான மனிதர்கள் அல்ல இவர்களெல்லாம். மேடைகளிலே ஏதோ பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மதிக்க எழுந்து நிற்க முடிந்த பிரேமலதாவுக்கு ஏன் நமட்டி சிரிப்பு? உங்களை தானே அழைக்கிறார் வேட்பாளர் பட்டியலில். ஸ்டாலின் அழைக்கிற போது எழுந்து ஸ்டாலின் இவரை சொல்லவில்லையாம், அதனால்தான் திருமாவளவன் அழைத்தார் என்று அவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை பூசி மொழிகிறார்கள். அது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. இங்கே நான் இந்த டாப்பிக்கை பேசுவது எழுந்து நிற்பதா அதல்ல, இங்கே ஒரு சாதி ஆதிக்கம் இருப்பதைத்தான் அவர்கள் மனசில் நினைக்கிறாங்க. இப்போ இல்லை, கருப்பொருள் என்னவென்றால் எழுந்து நிற்பது, உட்கார்வது, வணக்கம் தெரிவிப்பது அல்ல. இந்த நமட்டுச்சிரிப்புக்கு பின்னாலே இன்னும் அது சாதி ஆதிக்கம் இருக்கிறது என்பது தான் அந்த தொண்டர்களுடைய மனசில் ஒரு பெரிய வேதனை. அப்போ நாம் அதை எப்படி படிப்படியாக குறைக்க வேண்டும்? கீழே இன்னைக்கு பயங்கர சாதி தான். மதுரையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தூத்துக்குடி, அதே போல் வடக்கு தமிழ்நாடு, மேற்கு மண்டலம், எல்லாவற்றிலும் தலித் விரோத நடவடிக்கைகள் நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் மேடைகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட கீழே அடிமட்டத்தில் இருக்க மக்கள் செய்யாத அளவிற்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். சமமாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இடங்களில் பாருங்கள், 1000 கருத்து வேறுபாடாக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான். ஆனால் திருமாவளவனோடு இப்படி உட்கார்ந்து சாப்பிட பார்த்துருக்கிறீர்களா? ஒரே தட்டில், ஒரே பாத்திரத்தில், ஒரே கையை வைத்து இருவரும் இந்த மாதிரியெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒருவேளை இது வாய்ப்பில்லை, இதற்கு வாய்ப்பே இல்லை. கை கூட நினைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பறையர் வீட்டுக்கு போனால் நாங்கள் கை நினைக்க மாட்டோம் என்று. இதெல்லாம் எந்த அளவிற்கு ஒரு படுமோசம்! அப்படின்னா இந்த படுமோசத்தை அளிக்கக்கூடிய போக்கினை நாம் கைப்பற்ற வேண்டும். தலைவர்கள் முன்னின்று இதை செய்ய வேண்டும். இது திருமாவளவனுக்கான அல்லது விடுதலை சிறுத்தை என்று பார்க்கவில்லை. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு குறியீடு. நீனும் நானும் ஒன்றுதாயா, அப்படிதான். அந்த போக்கை தலைவர்கள் பின்பற்றவில்லை என்றால் யார் பின்பற்றுவார்கள்? அது வாக்கில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்த என்றெல்லாம் நான் அதை நினைக்கவில்லை. அந்த தொகுதியில் இந்த அம்மா தோற்று போயிடுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, அப்படியெல்லாம் நான் பேசவும் இல்லை. அது எனக்கு அந்த கருத்தும் இல்லை. நான் சொல்வது ஒரு சமூகத்தின் கருத்து. இது ஒரு இறையியல் தத்துவம். சக மனிதர்களை எப்படி மதிக்கணும்,
நீங்கள் ஸ்டாலினுக்கு எழும்புறீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு, ஏன் தொல் திருமாவளவனுக்கு எழும்பக்கூடாதுங்கிறதான் நம்ம கேள்வி. எழும்பவில்லை, அவருக்கும் நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு இப்படியே தலையை சரித்து கொண்டிருந்தால் பிரேமலதாவை யாரும் கேட்க மாட்டார்கள். அதே நமட்டு சிரிப்பும் தலையை சரித்து கொண்டிருந்த நீங்கள் ஏன் திருமாவளவனுக்கு செய்ததை ஸ்டாலினுக்கு செய்யவில்லை? அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஹாய் என்று கையை ஆட்டி கொடுக்க வேண்டியதானே. எங்கே சதை இருக்கின்றதோ அங்கே தான் கத்தி போகும். அது அவருக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும் எத்தனை ஆதிக்கத்தினுடைய ஒடுக்குமுறைகள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒழியப்பட வேண்டும், இது ஒழிய வேண்டும். இது ஒழிய வேண்டும் என்றால் ஒருவேளை அவர் தோல்வியடைந்தாலும் அது நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதை சொல்லி முடித்து விடுகிறேன், பேச்சை முடித்து விட்டேன். ஒருவேளை விருத்தாச்சலம் கூட தலித்துகளை அவமானப்படுத்தியதால் ஏற்பட்ட தோல்வியாக இருந்தாலும் அது நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். அது எனக்கும் ஒரு விருப்பம்தான் தனிப்பட்ட முறையில். அவர் தோற்றாலும் கூட எதற்காக தோற்றார்? தலித் பகுதியில் ஓட்டு உள்ளல்லப்பா. அப்படியா? அப்படி என்றால் இருக்கிறவனெல்லாம் இனி பயப்படுவான். கண்ணியம், மானம், மரியாதை சக மனிதர்களுக்கு உண்டு. இதற்காகத்தானே போராடினார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராளியாக இருந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தானே போராடினார். ஒட்டுமொத்த மக்களுக்காக இதைத்தானே போராடினார். ஜீசஸ் கிரைஸ்ட் இதற்காகத்தானே போராடினார். பெரியார் இதற்காகத்தானே போராடினார். எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டில் போராடினவர்கள். பூலே எல்லாருமே இப்படித்தான் போராடினார்கள். அப்போ இந்த போராட்டம் ஒரு போராளிக்கானதல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கான விடுதலை, மனித சமூகத்தான மாண்புகளைத்தான் சொல்கின்றது. அதனால் இது தோல்வி அடைவது தலித்த அரசியலில் ஒரு கவனிப்பை பெறும் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பிட்ட வாக்கள் விழாதற்கு காரணம் இந்த அம்மா எலும்பில் நமட்டு சிரிப்பு சிரித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவனத்தை திருப்புமோ, அது திருப்பினால் நல்லதாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய பதிவு. மீண்டும் அடுத்த அனலிட்டிக்கில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.